இந்த வீடியோவில் ஸ்லைட் கேக்குக்கு இந்த மாதிரி எப்படி டாப்பர் ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் கேக் வந்து இது 1/2 kg கேக். அதுக்கு வந்து 1/2 kg கேக்கோட டின்னோட சைஸ்க்கு ஃபாண்டனை நல்லா தேய்ச்சி எடுத்து 2 ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பிரிண்டை வந்து இதை நான் வந்து பாதிக்கு பாதி கட் பண்ணியிருக்கேன். அதாவது கையில் 2 பேரும் ஹார்ட் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஹார்ட்டோட சென்டர் பகுதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒருத்தங்க அந்த பக்கம் ஒருத்தங்க இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு சாட்டன் ரிப்பன் தான் ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் சாட்டன் ரிப்பன் எனக்கு ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு ஷீட் எடுத்து அந்த அளவுக்கு வெட்டி அதுக்கப்புறம் 3 சாட்டன் ரிப்பன் அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பேஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு மேலே அந்த லேடியை வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன். கேல் மேலே இருக்கிற மாதிரி சாட்டன் ரிப்பனை அந்த உள்ளோடி விட்டு அப்படி நான் அதை லைனாக கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நம்ம வந்து இழுக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து கேல் இந்த பக்கம் வாய்கிட்ட வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மெசேஜும் தெரியும். நான் அந்த 2 ரவுண்ட் ஃபாண்டனுமே ஒட்டுற மாதிரி வைக்கல. ஏன்னா அப்படின்னா இது வந்து ஒட்டிக்கிடும். அதனால் அதுக்கு நடுவில் என்ன வச்சிருக்கேன்னா ஃபாண்டன்டையே உருட்டி கொஞ்சம் ஹைட் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கம் போட்டு அதை ஒட்டியிருக்கிறேன். இதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேக் ஆர்டர் பண்ணணும்னா எங்களோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரி.